வணக்கம் நண்பர்களே, நான் அரசேஜா. தெலுங்கானா மாநிலம் கரீம் நகர் மாவட்டம் சப்தகிரி காலனி இந்த பகுதியை சேர்ந்தவங்க சுரேஷ், மௌனிகா 2 பேரும் கணவன் மனைவி. செப்டம்பர் 17 அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு 2 பேரும் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி போல் 2 பேரும் தனிமையில் இருந்திருக்காங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா கணவன் மனைவி உறவு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவங்களுடைய கணவன் திடீர்னு மயக்கமடைகிறார். மனைவிக்கு என்னன்னா இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு பயந்து அலறி அடித்தவங்க பக்கத்து தெருவில் இருந்து அவங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நானுடைய கணவரும் நெருக்கமாக இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு, உடனடியாக வாங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பதறி அடித்த மாமியார், அவங்க ரிலேஷன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அப்படியே மயங்கிய நிலையில தான் கிடைக்குதா சுரேஷ். உடனடியாக இங்கேருந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வருது. பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காட்டினா அவங்க டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு இவர் இறந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. வெறும் 35 வயசு தான். இந்த இறப்பு எப்படி நேற்று வரைக்கும் நல்லா இருந்த நபர், ஒரு வியாதியும் கிடையாது, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய சோகம். இளம் மனைவி, வெறும் 30 வயசு, 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ மாமியாருக்கு அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த இவ்வளோ சின்ன வயசில் கணவனை இழந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பதறாங்க. சரி, வேறு வழி இல்லை, இறப்பு எல்லாருக்குமே வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக மனசை தேர்த்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அடுத்த கட்ட இறுதி சடங்கு வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பாடியை கொண்டு வந்து அந்த வேலைகள் இருக்கும் பொழுது தான் சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ஞாபகம் வருது, சுரேஷ் இன்சூரன்ஸ் கட்டிட்டு வந்திருக்கிறார், அதனால இந்த நேரத்தில் நம்ம அதை அப்ளை பண்ணி வாங்கினதான் உண்டு, அந்த கொஞ்சம் காசை வச்சாவது இந்த பொண்ணு இப்படி சின்ன வயசுலேயே பிடிச்சின்னு இழந்துட்டா, அதை வச்சாவது வாழ்க்கையை ஓட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பொண்ணு மௌனிகா மட்டும் இல்லைன்னா அதெல்லாம் வேண்டாம், என் வீட்டுக்காரே என்னை விட்டு போயிட்டாரு, அந்த பணம் எனக்கு என்னத்துக்கு, அது வெறும் பேப்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது வேணவே வேணான்னு சாதிக்கிறாங்க. இருந்தாலும் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் இப்படி தான் சொல்லுவாள், சோகத்தில் இருக்கிறா, அவளுக்கு இப்போ 1 லட்சம் 2 லட்சம் கிடைச்சாலே அவள் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு ஆதாரமாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், அதனால் அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவி வேணான்னு தடுத்தா கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இன்சூரன்ஸை எப்படியாவது வாங்குறதுக்காக வேலைகளில் அவங்க ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் பொழுது இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா டெத்து சர்டிஃபிகேட் வாங்கணும், இந்த டெத்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். இந்த அடிப்படையில் அங்கே இருக்கிற காவல் நிலையத்துக்கு இந்த விஷயத்துக்கு கொண்டு போகிறாங்க. நம்ம 35 வயசில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போகும்போது போலீஸ் இப்போ அங்கே வந்து பார்க்குறாங்க. வந்து பாடியை பார்த்தவங்களுக்கு ஒரு டவுட் வருது. என்னென்னா, சுரேஷோட கழுத்தில் நகை காயங்கள் இருக்குது. இது என்ன நகை காயம் அப்படின்னு மௌனிகாட்ட கேட்குறாங்க. மௌனிகா சொல்கிறாங்க, இல்லை நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நகை காயங்கள் மார்க்கெல்லாம் வர்றது சகஜம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, இது அந்த மாதிரி இல்லையே, ஏதோ பிடிச்சி நெரிச்ச மாதிரி இருக்குது கழுத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய தடயங்கள்லாம் இருக்குது, இதை நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டத்தை பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. என்னென்னா, கழுத்து இறுக்கப்பட்டு, அதாவது தூக்கிலிடப்பட்டு இவர் இறந்துருக்கிறாரு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டத்தில் வருது. இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, இவர் சாகிறதுக்கு சில பல மணி நேரங்களுக்கு முன்னாடி மது அருந்திருக்காரு. அந்த மதுல சில மாத்திரைகள் கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் தெரிய வருது. இது எப்படி நடந்திருக்கும், இது கலந்துக்கப்பட்ட மாத்திரை என்ன மாத்திரை அப்படிங்கிறதுக்கான என்கொயரியில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் மௌனிகாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ மௌனிகா தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொன்னதே தான் சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரரும் நானும் ஒன்றா இருந்தோம், தனிமையில் இருந்தோம். இதே விஷயத்த சொல்ல இந்த மாதிரியான குற்றவாளிகளை எப்படி விசாரிக்கணும்னு கடுமையான முறைகள் இருக்குல்ல, அந்த மாதிரியான முறைகளை அவங்க மேற்கொள்ள ஆரம்பித்ததும் இப்போ உண்மையெல்லாம் ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மௌனிகா. இந்த மௌனிகாவும் சுரேஷும் ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து சண்டை போட்டு கல்யாணம் பண்ணாங்க. 2015 கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆகி அடுத்த 10 வருஷத்தில் 2 குழந்தைங்க. லைஃப் ரொம்ப சூப்பராக போயிருந்துருக்குது. சுரேஷ் ஒரு டிரைவர். ஆரம்பத்தில் நல்ல உழைப்பாளி. காலைல போனார்னா நைட்டு வரையும் ஒர்க் பண்ணிவிட்டு பணத்தை கொண்டாந்து அப்படியே ஒய்ஃப்கிட்ட கொடுப்பாரு. இப்படி இருந்தவருக்கு திடீர்னு கடைசி ஒரு 2-3 வருஷமாக பயங்கரமாக மதுவுக்கு அடிமையாகிறார். இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையானனாலேயே வேலைக்கு அதிகமாக போகாதனால வீட்டில் வறுமை தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்க 2 பேர் படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடந்த 1 வருஷமாக வேலைக்கே போகாமல் வீட்டிலையே தங்கிடுறாரு சுரேஷ். இது சம்மந்தமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பயங்கரமான சண்டை. இந்த மாதிரி நீ வேலைக்கு போனதானே நான் குடும்பம் நடத்த முடியும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பொண்ணு தவிச்சிருக்கு மௌனிகா. ஒரு கட்டத்தில் மௌனிகா என்ன முடிவு பண்ணிச்சுன்னா, இந்த ஆள் வேஸ்ட்டு,
இருந்தாலும் இனிமேல் வேலைக்கு போக மாட்டான், நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் பிழைக்கணும்னா நம்ம தான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன வேலைக்கு போகிறது அப்படின்னு கூலி வேலைக்கு போகலாமா, என்ன வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்பொழுது தான் அதே தெருவில் ஸ்ரீஜா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு மௌனிகாட்ட வந்து, மௌனிகா நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் உன்னை ஒரு வேலையில் சேர்த்து விட்றேன், அந்த வேலைக்கு ஒரு நாளைக்கு நீ 1 மணி நேரம் போனால் போதும், உனக்கு 2000 3000 பணம் கிடச்சிரும், உன் வறுமையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மௌனிகா அது என்ன வேலை, அப்படிப்பட்ட வேலை அப்படின்னா, அதுக்கு இந்த ஸ்ரீஜா சொல்லியிருக்கு, பாலியல் தொழில் செய்கிறது தான் அந்த வேலை. ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் அட்டன் பண்ணால் போதும், நமக்கு 3000 4000 ஈஸியாக வந்துடும், நம்ம அதோடு நுப்பாட்டிக்கிட்டு அந்த நாளை ஓட்டிக்கலாம். இப்படி பண்ணினா யாருக்குமே தெரியாது கஸ்டமரை கொண்டு வர்றது என்னுடைய வேலை, உன் கஷ்டமும் தீந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பத்தில் இது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண மௌனிகா ஒரு இடத்துல வறுமை தாங்க முடியாமல் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 9 மாதத்துக்கு முன்னாடி இந்த தொழில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா கூட சேர்ந்து பாலியல் தொழில் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மௌனிகா. அப்படி 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாலியல் தொழிலாளியான சந்தியா அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்றாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில் போகிறது, கஸ்டமர் வர வைக்கிறது, லாட்ஜில் தங்குறது, இல்லை அவங்க வீட்டுக்கே போகிறது, இது யாருக்குமே தெரியாமல் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்படி 9 மாதம் கடந்த உடனே இப்போ சுரேஷுக்கு ஒரு டவுட்டு, பொண்டாட்டி எங்கேயோ வெளில போகிறா, 1 மணி நேரத்தில் வந்துடுறா, ஆனால் வந்த உடனே கையில் நிறைய பணம் இருக்குது, இவன் என்ன வேலை பார்க்குறா அப்படின்னு சந்தேகம். ஒரு நாள் தன்னுடைய மனைவிக்கு பின்னாடியே தெரியாமல் ஃபாலோ பண்ணி போகிறாரு. போனால் மனைவி வேறு ஒரு ஆண் கூட சேர்ந்து பாலியல் தொடர்பு வச்சுக்கிறா, அதுக்கப்புறம் பணம் கொடுக்குறான், இந்த தகவலெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃபை போட்டு அப்படி அடிக்கிறாரு, திட்டுறாரு. வீட்டில் நான் ஒரு கணவன் ஒருத்தன் இருக்கேன், என்னால் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ வந்து இந்த மாதிரி தப்பான வேலையில் இறங்கிட்ட, என் பிள்ளைங்களை என்னால் காப்பாற்ற முடியாதா, என் பொண்டாட்டியை என்னால் காப்பாற்ற முடியாதா, இனிமேல் நீ அதை செய்யாத, நான் என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் திருந்தி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கதறான், அலறான். அப்படி ஒரே நாள் அவன் திருந்திட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மாதிரி தான் நீங்களும் நினச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவன் அந்த மாதிரிலாம் இல்லை, நினைக்கல. அந்த மாதிரி பொண்டாட்டி பாலியல் தொழில் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் வந்தவன், அது வரைக்கும் 100 200 குடிக்கிறது கூடன்னு கேட்டவன் 500 1000 தினமும் கேட்க ஆரம்பிக்கிறான். பொண்டாட்டி வந்து என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னதும், நீ வந்து டெய்லியும் போய் என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஒருத்தர் 2 பேர் கூட போகிறத ஒரு 4-5 பேரோட சேர்த்துப்போ, எனக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதெல்லாம் நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தொழிலில் என்கரேஜ் பண்ணுறான். இப்போ புருஷன் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறான். வீட்லேயே நான்வெஜ் சமைக்கிறது, நல்லா குடிக்கிறது, பொண்டாட்டியை வந்து நீ வெளில போய் சம்பாதிச்சிட்டு வா அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு அந்த கேடுகட்ட நாயை போய் ஆரம்பிச்சிருக்கான். இப்படியே லைஃப் வந்து ஒரு பக்கம் நரக வேதனையாக போயிட்டுருக்கு மௌனிகாவுக்கு. தென் மௌனிகாவுடைய வெளியில் போய் இப்படி பழகும்போது அஜய்னு ஒருத்தர் பழக்கமாகறான். அந்த அஜய் வந்து ரொம்ப கேரிங்காக மௌனிகா கூட பேசுகிறான், பழகுறான், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பண உதவிகள் செய்கிறான். அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது மௌனிகாவுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சுரேஷை விட இந்த அஜய் நமக்கு லைஃப் பார்ட்னராக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, நம்ம மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்கான், குழந்தைங்க மேலே கேரிங்காக இருக்கான், ஸோ வந்து நம்ம இவன் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணால் மட்டும் போதுமா, இந்த சுரேஷ் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் எப்படி நம்ம அஜய் கூட சேர்ந்து வாழ்கிறது அப்படின்னு யோசிச்சவங்க ஒரு நாள் அஜய் கிட்ட வந்து என்ன பண்ணலாம், இந்த சுரேஷை செத்து போனான்னா பரவாயில்லையே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. எப்படி தானா எப்படி சாவான், 35 வயசு, இவனை வந்து நம்ம கொலை பண்ணணும், ஆனால் யாருக்குமே தெரியாமல் கொலை பண்ணணும், நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேசும்போது இந்த ஸ்ரீஜா சந்தியா பாலியல் தொழிலாளி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் வந்து ஒரு மெடிக்கல் ஏஜென்சி வச்சுருக்காரு, அவர் பேர் சிவகிருஷ்ணா, அவர்கிட்ட இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் கேட்டோம்னா அவர் நல்ல ஐடியா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சிவகிருஷ்ணாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அந்த சிவகிருஷ்ணா ஒரு நாள் மீட் பண்ணி பேசும்பொழுது சிவகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து உனக்கு ஒரு 15 வயாகரா மாத்திரை தரேன், அந்த மாத்திரையை நீ சுரேஷ் சாப்பிட்ற சாப்பாடோட கலந்து கொடுத்துரு, அதை சாப்பிட்டோன்னே அந்த ஆளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவான் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. 15 மாத்திரையும் கொடுத்து விட்றான். வீட்டில் மட்டன் எடுத்து பிரமாதமாக சமைக்கிறாங்க. மட்டனில் 15 மாத்திரையும் பொடி பண்ணி அதை போட்டு கலந்து வீட்டுக்கு கணவர் வந்தோடனே சுரேஷை சாப்பிட வைக்கிறாங்க. அப்படி வாய் எடுத்து வச்சோடனே 15 மாத்திரை இல்லை, அதில் வந்து இந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு 2லேயுமே வித்தியாசம் தெரிஞ்சோடனே, இல்லை இந்த மட்டன் கெட்டு போச்சு போல, அதுக்கு எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் தயிர் சாதத்தை சாப்பிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட மறுத்துடுறான். இந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னோடனே, ஐயோ பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1 வாரம் கழிச்சு இவனை எப்படி கொள்ளலாம்னு மறுபடியும் மீட்டிங் போடுறாங்க. அடுத்த சிவகிருஷ்ணா சொல்லியிருக்கான், பிபி மாத்திரை நிறையா தர்றேன், அது மட்டும் இல்லாமல் தூக்க மாத்திரையும் தர்றேன், சாப்பாட்டில் கலக்காத மதுவில் கலந்துரு, அவங்களுக்கு மதுவில் கலந்துதான் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் அடுத்த அட்டம்ப்ட்டு பிபி மாத்திரை தூக்க மாத்திரை 2 கொண்டு போயிட்டு மதுவில் கலந்து
வச்சிடறாங்க. இவன் மதுவை தெரியாமல் எடுத்து குடிச்சிட்றான். குடித்து அடுத்த 5 நிமிஷத்தில் மயக்கப்பட்டுட்டான். மயக்கப்பட்ட உடனே இப்போ தான் வந்து ட்ராமா அரங்கேற்றுது இந்த பெண்ணு. பிளான் பண்ணி வச்ச மாதிரியே தன்னுடைய ஒரு சேலையை எடுத்து சுரேஷோட கழுத்தில் கட்டி இன்னொரு முனையை ஜன்னலில் மாட்டி அதை வந்து இழுத்துருக்காங்க. அவன் வந்து மயக்கத்தில் கிடந்தவன் தானே, உடனடியாக அவருக்கு வந்து அப்படியே தூக்கில் தொங்கின மாதிரி உயிர் அப்படியே போயிடுச்சு. அப்படியே அவனை எடுத்து கொண்டு போய் பெட்டில் போட்டு ட்ரெஸ் எல்லாம் களைச்சி விட்டு, நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பாலியல் உறவு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா வந்தோடனே மாமியார் ஓடி வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழுது அடிச்சுக்கிட்டு பையனை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, இந்த எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நடந்துருச்சு. இப்போ போலீஸ் விசாரணையில் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இவங்க ரொம்ப ஈஸியாக இந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த பொண்ணு மேலே அக்கறைப்பட்டு ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் வாங்குறதுக்காக கிளைம் பண்ண போய் இந்த எல்லா உண்மையும் வெளியில் வந்து இப்போது இந்த பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ண 5 பேர், மொத்தம் 6 பேரை கோர்ட்டில் ஒப்படைச்சி இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இந்த வழக்கு நடந்துட்டுருக்குது. செப்டம்பரில் நடந்த ஒரு கிரைம் இது. இன்னும் தீர்ப்பு வரல. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு தீர்ப்பு வரும்னு தெரியல. இந்த எல்லாருமே அப்பா இறந்து போயிட்டார் சுரேஷ், மனைவி அதாவது அம்மா மௌனிகா ஜெயிலில், 2 குழந்தைங்க இப்போ வந்து நடுத்தரில் இந்த குழந்தைங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. இந்த குற்றம் இதை படித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த குற்றம் நடக்கிறதுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காரணம் என்னென்னா, மது. நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒய்ஃபு, இந்த ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கும்போது மது அந்த போதையோடைய அடிக்ஷனில் ஒருத்தன் வந்து தான் குடும்பத்தை கவனிக்காமல், குழந்தைங்களை கவனிக்காமல், ஒய்ஃபை கவனிக்காமல் இருந்த ஒரே காரணத்தினால மொத்த குடும்பமும் இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. கணவன் சரியில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மனைவி தவறான பாதைக்கும் விபச்சார தொழிலுக்கும் போக முடியாது போச்சு. அதோடைய எக்ஸ்ட்ரீமாக கணவனையே கொல்லணும் அப்படிங்கிற லெவலுக்கு அடுத்த கதை கொண்டு போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கிரைமுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ஆர்எஸ் ராஜா. நன்றி, வணக்கம்.